ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாழைப்பழ இனிப்பு எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தில் ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 4 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இதை தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது தொலி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இதை நம்ம நீல வாக்கில் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு கடாயை எடுத்துருக்கேன். இதில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இந்த சர்க்கரை கொஞ்சம் கட்டியாகட்டும். இப்போ கொஞ்சம் கட்டியாயிருக்கு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த பழம் சர்க்கரை பாவு எல்லாத்துமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். நல்லா சர்க்கரை பாவு நல்லா அந்த வாழைப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாழைப்பழத்தில் ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம 2 நாளைக்கே வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.